இப்ப அந்த மாதிரி இல்லீகல் கான்டாக்ட்ன்றனால எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்டும் ப்ரூவ் பண்ணப்பட்டால் தண்டிக்கப்படுவார். இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்கள செக்ஸ் டார்ச்சர் பண்றது, இல்ல சும்மா அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி கூப்பிடுறது, அந்த மாதிரி இவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா மேபி தண்டிக்கப்படலாம். இவங்களா விருப்பப்பட்டு 2 பேரும் போய்கிட்டு அந்த மாதிரி அவர் சைட்ல இருந்து ப்ராப்பர் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணாருன்னா இதுல இருந்து மாதம் பட்டி வெளிவர வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த குழந்தைக்கு உண்டான பதில் அவர் கொடுத்தே ஆகும். சரி, இப்போ வந்து ஜாய் கிருஷ்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன வந்து அடிச்சிருந்தாரு, அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து 2 டைம்ஸ் வந்து இது என்ன அபார்ட் பண்றதுக்கு இவர் தான் என்ன கட்டாயப்படுத்தினாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. எவிடன்ஸ் ப்ரூஃப் ரெக்கார்டு கேட்பாங்க. அவர் அடிச்சாருன்னா எப்படி நீங்க அதை ப்ரூவ் பண்ண முடியும்? அவர் அடிச்சது ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி, ஆனா சொல்ல முடியாது. ஜாய் கிருஷ்ணன் வீட்டுல சுத்தி சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா மேபி ரெக்கார்ட் ஆயிருக்கலாம். அவங்கள அடிச்சது வச்சது அதை வேணா ஒருவேளை எவிடன்ஸ் அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படி